ரைட். கவனிக்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் கடைசி ஒரு கிளாஸ் படிச்சிருக்கிறோம். இந்த மின் வகுப்பில் வந்து என்னென்ன ஒரு நாங்கள் பார்த்த விஷயம், ஒரு அமிலத்துக்கு கொண்டே நாகத்தகட்டை போட்டு என்ன நடக்கும்னு சொன்னால் நாகத்தகட கரையும் சரி அங்கே நாகத்தகட்டுக்கிட்டு என்ன செய்யும் பாய்க்கும் எப்படி ஒரு செய்ய பார்த்துனாங்க. இப்போ பாருங்க என்ன செய்யறோம்னா அந்த மின்னை கடத்தாது இப்போ என்ன செய்ய வேண்டாம் அங்கே நடக்கிற அதே இடத்துல பயன்படுத்த நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு இதோட கொண்டு இன்னொரு கடத்தை கொண்டு நிற்க போகிறோம் சார். இன்னொரு கடத்தை கொண்டு நினைச்சுக்க பாருங்க அங்கே நாகத்தகடு மட்டும் இருந்தாண்டே இங்கே வந்து என்ன செய்ய முடியல ஒரு செப்புத்தாழை கொண்டை போட்டு நிற்க போகிறோம். இதான் நீங்கள் ஏற்கனவே படிச்சு எளிய மின்கிற மட்டும் சொல்லு இந்த ஈஸியாக இருக்கு பாருங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அவதானம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்னென்ன அவதானம்னு சொன்னால் ரைட். இங்கே அதே விஷயம் நடக்கப்போ ஒன்று இந்த நாகத்தகடு கரைய போகுது. எங்கே படிச்ச விஷயம் நீங்க நாகத்தகடு வந்து கரையும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா செப்பு தகட்டுக்கு அண்மைன்னு சேர்ப்பது வாயு குமிழிகள் வெளியேறும். செப்பு தகட்டுக்கு அண்மையில் வெளியேறும். அதே மாதிரி என்ன செய்ய போகுது இங்க மின்னோட்டம் பாய போகுது. மின்னோட்டம் பாய காணலாம் வேண்டாம் அது கேள்வன மணி என்ன செய்ய முடியும் வாசிப்பை காட்ட போகுது. ரைட். இந்த மூன்றாவதாக நடக்க போகுது. அதில் வந்து பாருங்க இப்போ நாங்கள் தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்ன பாருங்க கேட்பாங்க உங்களுக்கு நாகத்தகட்டுக்கு அண்மை நடைபெறும் தாக்கம். நாகத்தகட்டுக்கு அண்மை ரைட். பாருங்க இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த நாகத்தை என்ன செய்ய போகுது கரைய போகுது. அப்ப நாங்க என்ன சொன்னா கரையன்னு சொன்ன என்ன செய்தால் இந்த நாகத்தகட்டுல உள்ள இடத்துல என்ன செய்யப்படுது அகற்றப்படுது. அப்ப நாங்க இரண்டு போர்டு தாக்கம் வந்தாங்க எழுத மாதிரி சர்டன் solid சர்டன் 2 plus aqueous plus 2e ஆக இருக்கும். இதுதான் நாகத்தகட்டுக்கு அண்மை நடைபெற தாக்கமாக இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செப்பு தகட்டுக்கு அண்மை நடைபெறும் தாக்கம். செப்பு தகட்டுக்கு அண்மை வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன அவதான நடக்க வாயு குமிழிகள் வந்து வெளியேற போகுது. அப்ப நாங்க அண்டையை பார்த்தோமா என்ன வாயு வெளியேற போகுது ஐதசம் ஏன்னா அப்ப அதுக்குரிய தாக்கம் சொல்லுங்க ஆகும் 2h plus aqueous plus 2e என்ன ஐதரசம் வாயுன்னு சொல்லி வரப்போகுது. உங்களை அந்த தாக்கம் அப்ப உங்களுக்கு தான் கேட்பான் சரி. அப்ப இது எளிய மின்கலம் பிள்ளையார் சரி. அப்ப இதுல வந்து உங்களுக்கு இப்போ ஒரு அமைப்பை தந்து போட்டு என்ன செய்வா இதுல வந்து என்ன அவதானம் என்ன தாக்கம் சொல்லி கேட்பாங்க. பிளஸ் 2 நடக்கும் மைனஸ் 2 நடக்கும். இங்க வந்து உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா இது வந்து பிளஸ் ஆக இருக்கு மைனஸ் ஆக இருக்கு இது வந்து பிளஸ் ஆக இருக்கு ரைட். அப்போ உங்களுக்கு இங்க நாகத்தகடும் செப்புத்தகடும் தந்துருக்கு சரியா. அப்ப அவங்களுக்கு மாறி மாதிரி தந்து போட்டு இந்த தகடலை வந்து மாத்தி தந்து போட்டு கேட்பான் சார் இங்க நடக்கிற தாக்கங்க வந்து கேட்பான் ரைட். அப்ப பாருங்க அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதைத்தான் நாங்க ரசாயன கலம்னு சொல்லுவோம். இப்ப ரசாயன கலம்னு சொன்னா என்னன்னு சொன்ன பாருங்க பார்த்துட்டு வர இந்த ரசாயன தாக்கத்தின் விளைவாக மின்னோட்டம் பிறப்பிக்கப்பட்ட நாங்க அது ரசாயன கலங்கன்னு சொல்லுவோம் சரியா. ரசாயன தாக்கத்தின் விளைவாக வந்து மின்னோட்டம் பிறப்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு வந்து நாங்க ரசாயன கலங்கன்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பாருங்க அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க என்னென்றால் அப்ப ஒரு சடப்பொருள வந்து இடத்துல வந்து இழக்கப்பட்டான் சரி. ஒரு சடப்பொருள இருந்து வந்து இடத்துல வந்து இழக்கப்பட்டது அகற்றப்பட்ட நாங்க சொல்லுவோம் வந்து ஒட்சியேற்றம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் பிள்ளைய ஒட்சியேற்றம் சொல்லுவோம் ரைட். சரி இடத்துல இழக்கப்பட்டா வந்து அதை ஒட்சியேற்றம் சொல்லுவோம். அப்ப இந்த ரெண்டு மின்பாய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்சியேற்றம் நடக்கிற மின்பாய்க்கு என்ன பேர் என்ன பிள்ளை அனோட்டன் சொல்லுவோம் சரி. ஒட்சியேட் நடக்கிற மின்பாய் பேர் என்னது அனோட்டன் சொல்லுவோம் ஒட்சியேட் நடக்கிற மின்பாய். அதே மாதிரி இலத்திரனை பெற்றுக்கொண்டான்
சரி இடத்துல வந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை நாங்கள் சொல்லுவோம் தாழ்த்தல்னு சொல்லுவோம். சரி ரெண்டு முக்கியமான விஷயம் பாருங்க. இடத்துல பெற்றுக்கொண்டான்னு சொல்லுவோம் பிள்ளைய தாழ்த்தல்னு சொல்லுவோம். தாழ்த்தல் நடக்கிற மின்பாய்க்கு என்ன பேர் என்றால் கதோட்டன்னு சொல்லுவோம் பிள்ளை. தாழ்த்தல் நடக்கிற மின்பாய்க்கு என்ன பேருடா கதோட்டாக இருக்கும். ரைட். அப்ப இங்க வாப்ப இப்ப நாங்க அப்ப இங்க பாருங்க. அப்ப இந்த ரெண்டு தாக்கு நாங்கள் இருக்கிறோம். இங்க ரெண்டுல எது ஒட்டு சேர்த்து தாழ்த்தல் பார்க்க போறோம். பாருங்க போல இங்க என்ன நடக்கு பாருங்க. இடத்துல விளக்குறேன் விளங்குதா நாகத்தால் என்ன நடக்குள்ள இடத்துல வந்து விளக்குது. அப்ப இடத்துல நடந்தா இங்க என்ன நடக்குது ஒட்சியேற்ற நடக்குது. விளங்காமலே இடத்துல என்ன அர்த்தம் இல்லையா ஒட்சியா நடக்குது. அப்ப ஒட்சியா நடந்தா இங்க நாகத்தால் என்ன சொல்லுங்க பார்ப்போம் அனோட்டாக இருக்கு. நாகத்தால் வந்து இருக்கும் அனோட்டாக இருக்கு. அப்போ சரி அதே மாதிரி செப்புத்தால் சொல்லுங்க இடத்துல பெற்றுக்கொள்றேன். இடத்துல பெற்றுக்கொள்ளால் இதான் சொல்லுவோம் தாழ்த்தல். அதாவது செப்புத்தாள்கிட்ட கண்மை நடக்குது பிள்ளைய தாழ்த்தல் நடக்குது. தாழ்த்தல் நடந்தா நாங்க என்ன சொல்லுவோம் கதோட்டம்னு சொல்லுவோம். விளங்கிட்டா ரைட். அப்ப இங்க வந்து கதோட்டாக இருக்கு. அப்ப பாருங்க பிள்ளை அப்ப நாங்க ஒரு ரசாயன களத்துல வந்து அவன் ரசாயன களத்துல வந்து நாங்க அனோட்டையும் கதோட்டை வீசியான செய்யலாம் இனம் கண்டு கொள்ளலாம். அனோட்டையும் கதோட்டையும் இனம் கண்டு கொண்டால் நாங்க என்ன செய்யலாம் பிள்ளை இந்த தாக்கு வந்து என்ன செய்யலாம் வெளியே கொள்ளக்கூடிய இருக்கு. அப்ப பாருங்க இதுல வந்து அங்க அனோட்டா இருக்குன்னு செய்யப்பான கரையே போறேன். சரி யார் அனோட்டா இருக்கிறார் அவர் வந்து என்ன செய்ய போற கரையே போற. ரைட். அப்ப இங்க வந்து அனோட்டா நாகம் இருக்கிறார். அப்ப என்ன செய்ய போற நாகம் வந்து கரைகிறார். அதே மாதிரி கதோட்டு கண்மை என்ன செய்ய போகுது கதவுல என்ன மூலகம் இருந்தாலும் என்ன உலோகம் இருந்தாலும் அங்க என்ன செய்ய போகுது இந்த தாக்கம் தான் வரப்போகுது. இது ஐதசமாய் வெளியேற இந்த தாக்கம் தான் கதோட்டு தாக்கமாக வந்து வரப்போகுது. சரி ரைட். இந்த கதோட்டு தாக்கமாக இருக்கு ஐதசமாய் வெளியேற தாக்கம். விளங்கிட்டா அப்ப நான் இந்த அனோட்டையும் கதோட்டை வீசி இனம் கண்டு கொண்டவன் சொன்னால் என்ன செய்யலாம் இத ரைட். அப்ப இந்த அனோட்டையும் கதோட்டையும் இனம் காணுறதுக்கான சில முறைகள் இருக்கு. சரியா பிள்ளை அனோட்டையும் கதோட்டையும் இனம் காண்ற முறைகள் கொஞ்சம் இருக்கு. வேற பாத்தீங்கன்னு சொன்னால் 3 முறை இருக்கு பாப்போம். அப்ப நீங்க இந்த ரெண்டு தரப்பட 2 மூலத்தை வந்து பாத்தீங்கன்னா தாக்க வீத தொடரில யார் மேல இருக்கிறார் விளங்காவில 2 மூலத்திலையும் தாக்க வீத தொடர்ல மேல உள்ளார். மேல உள்ளால் வந்து அனோட்டாகவும் கீழே உள்ளால் என்ன செய்வார் கதோட்டாகவும் காணப்படுவார். சரி அனோட்டையும் கதோட இனங்கான முறையில் ஒன்று என்ன வரும் இந்த 2 மூலத்திலையும் தாக்க வீத தொடர்ல மேல உள்ளால் அனோட்டாகவும் தாக்க தொடர்ல வந்து கீழே உள்ளால் கதோட்டாகவும் ஒளிப்படும். ரைட். அடுத்த விஷயம் அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 2ல நாகவங்க இருக்கிற நாக மேல இருக்கிற ரைட் கீழ் செப்பு வந்து கீழே இருக்கு. ஆகவே அது என்ன இருக்கும் அனோட்டு நாகம் அனோட்டா இருக்கும் செப்பு கதோட்டா இருக்கும். 2வது விஷயம் நாம இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி சரி இப்ப கண்டுபிடிச்ச 2வது விஷயம் என்னன்னு சொன்னா அனோட்டுல வந்து ஒட்சியேற்றமும் கதோட்டுல வந்து தாழ்த்தலும் நடக்கும். புரியாமலே நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்னண்டு அனோட்டுல வந்து ஒட்சியேற்றமும் கதோட்டுல வந்து தாழ்த்தலும் நடக்கும். அப்ப நாங்க அதை வச்சு என்ன செய்யலாம் இந்த அனோட்டு கதோட்டை வந்து இனம் காணலாம். ரைட். அடுத்த விஷயம் இந்த மின்ரசாயன கலங்கள்ல சரி இந்த மின்ரசாயன கலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனோட்டு வந்து மைனஸ் ஆகவும் அனோட்டு வந்து மைனஸ் ஆகவும் கதோட்டு வந்து பிளஸ் ஆகவும் இருக்கும். மற்ற மின்பகுப்பு களத்துல வந்து அடுத்த மாறு வரப்போதுக்குள்ள பொதுவாக வந்து அனோட்டண்டா பிளஸ் ஆயிருக்கும் அனோட்டண்டா பிளஸ் ஆயிருக்கும் கதோட்டண்டா மைனஸ் ஆக இருக்கும். ஆனா இந்த ரசாயன கலங்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அனோட்டு வந்து மைனஸ் ஆகவும் கதோட்டு வந்து பிளஸ் ஆகவும் இருக்கும். அப்போ இப்படி இந்த 3 விஷயத்தை வச்சு நாங்க என்ன செய்யலாம் இல்லையா இந்த அனோட்டையும் கதோட்டையும் என்ன செய்யலாம் இனம் கண்டு கொள்ளலாம். அப்ப அனோட்டையும் கதோட்டையும் இனம் கண்டு கொண்டு கொண்டா நாங்க என்ன செய்யலாம் தாக்கம் எழுதலாம் அவதானம் எழுதலாம். சரி அப்ப இதான் ஒரு ரசாயன கலமாக இருக்கு. அப்ப உங்க எக்ஸாம் கேள்விதான் எப்படி வருமாண்டால் இதை தந்து ஒடுக்க ஒரு இந்த 2 தகட்டையும் மாறி தந்து ஒட்டு என்ன செய்வான் இங்க அடைவர அனோட்டு அடைவரும் தாக்கம். அப்ப இது வந்து அனோட்டு அனோட்டு தாக்கம் இப்படி கேட்பா நாகத்தாட்டு நடைவரும் தாக்கம் அனோட்டு நடைவரும் தாக்கம் கேட்கலாம். இதோடு கேட்கலாம் போல கதோட்டு நடைவரும் தாக்கம் சொல்லி கேட்கலாம். சரி ரைட். கதோட்டு நடைவரும் தாக்கம் சொல்லி கேட்கலாம். அப்ப அனோட்டு நடைவரும் தாக்கம் கதோட்டு நடைவரும் தாக்கம் அவதானம் இந்த 3 தான் உங்களுக்கு இந்த இதை பாருங்க வரப்போகும். ஏன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும் சிம்பிளான செய்யலாம் ஒரு போகலாம் போல அதுக்கு என்ன செய்யணும் தாக்க விதத்தோட தெரிஞ்சிருக்க வரும். சரி ரைட். அப்ப வெளியே கொள்வோம்.
வெளியே கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த கழினவை தொடர்ந்து அப்படி வெளியே கொள்ளுங்க. மண்டை கடைசியா முடிச்சிருந்தா வெளியே கொள்ளுங்க. மேற்படி தாக்கத்தில் நாகம் சட்டன் நாகம் H plus ஆகியவற்றுக்கிடையே நடைபெறும் இலத்திரன் பரிமாற்றம். மேற்படி தாக்கத்தில், அதாவது அண்டை படித்த தாக்கம், மேற்படி தாக்கத்தில் நாகம் H plus அயன்களுக்கிடையே நடைபெறும் இலத்திரன் பரிமாற்றம் புறக்கடத்தி ஒன்றினூடாக நடைபெறுமாயின் அங்கு மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும். அண்டையை பார்த்த அமைப்பில் வந்து மின்னோட்டம் பிறப்பிக்கப்படாது. இங்க வந்து என்ன செய்ய மின்னோட்டம் வந்து பிறப்பிக்கப்படும். நடைபெறும் தாக்கமானது இலத்திரன் பரிமாற்றம் புறக்கடத்தி ஒன்றினூடாக நடைபெறுமாயின் அங்கு மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும். ரைட், இந்த படத்தை குறிக்கணும். இந்த படத்தை மட்டும் குறிக்கணும். படத்தை குறிங்க. அனோட்டுக்கு பிளஸ் மைனஸ் எல்லாம் குறிங்கோ. நான் பிறகு கணக்கு தருவேன். குடிச்சிட்டு இந்த அவதானம் போட்டு எழுதுங்க. அவதானம் சரி. நாகத்தாக்கட்ட கண்மை நடைபெறும் தாக்கம், அதே மாதிரி செப்பு தாக்கட்ட கண்மை நடைபெறும் தாக்கம். இந்த உலகத்தையும் எழுதும். இதெல்லாம் எழுத வேண்டாம். சரி, படத்தை குறி போட்டு அவதானத்தையும் நாகத்தாக்கட்டு கண்மை நடைபெறும் தாக்கம், செப்பு தாக்கட்டு கண்மை நடைபெறும் தாக்கம், அதாவது அனோட்டு நடைபெறும் தாக்கம், கதோட்டு நடைபெறும் தாக்கம் அதை எழுதிக்கணும். எழுதி சொல்லுங்க பிள்ளைகள். நோட்ஸ் அப்படியே எழுதிக்கொள்ளுங்க. படத்தை குறி போட்டு அவதானத்தை எழுதுங்க. நாகத்தகடு கரையும் செப்பு தகட்டு கண்மையில் வாயு குமிழ்கள் வெளியேறும் கல்வனோமானி வாசிப்பை காட்டு. 3 அவதானம். அதுக்கு எழுதிக்கொள்ளுங்க. நாகத்தகட்டு கண்மையில் நடைபெறும் தாக்கம் பிராக்கெட்டுக்கு போடுங்க. அனோட்டில் நடைபெறும் தாக்கம் என்று போட்டு எழுதுங்க. சட்டன் சொல்லிட்டு அங்கால சட்டன் 2 + equals +2e என்று வரும். அடுத்தது செப்பு தகட்டு கண்மை நடைபெறும் தாக்கம் பிராக்கெட்டுக்கு போடுங்க. கதோட்டில் நடைபெறும் தாக்கம் என்று போட்டு எழுதிக்கொள்ளுங்க. என்னது 2h + equals +2e அங்கே H2 கேஸ் ஐதரசம் வாயுன்னு சொல்லி வரப்போ அவ்வளோத்தையும் எழுதிக்கொள்ளுங்க. எழுதினா ஒரு லைக் பண்ணி போட்டுட்டீங்க. சரி,
ரைட் ரீடிங் அவளியர். ரைட் அப்போ ரீனால் அடுத்த கீழே பாயிண்ட்ஸ் அடிக்கொள்ளுங்க. இவ்வளோ அடிட்டீங்க அவதானம் நான் தாக்கும் புள்ள அடிட்டீங்கானே. ரைட் அடினா கீழே அடிக்கொள்ளுங்க. ரசாயன மாற்றத்தின் விளைவாக ரசாயன மாற்றத்தின் விளைவாக கீழே பாயிண்ட்ஸ் அடிக்கொள்ளுங்க. அது மூன்று ரசாயன மாற்றத்தின் விளைவாக மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும் அமைப்பு. ரசாயன மாற்றத்தின் விளைவாக மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும் அமைப்பு மின் ரசாயன கலம் எனப்படும். ரசாயன மாற்றத்தின் விளைவாக மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும் அமைப்பு மின் ரசாயன கலம் எனப்படும். மின் ரசாயன கலம் எனப்படும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. இரண்டாவது பாயிண்ட் சடப்பொருள் ஒன்றிலிருந்து இலத்திரன் அகற்றப்படுதல் அல்லது வெளியேறுதல். சடப்பொருள் ஒன்றிலிருந்து இலத்திரன் வெளியேறுதல். சடப்பொருள் ஒன்றிலிருந்து இலத்திரன் வெளியேறுதல் ஒட்சியேற்றம் எனப்படும். ஒட்சியேற்றம் எனப்படும். ஒட்சியேற்றம் தாழ்தான் முக்கியமான விஷயம் அடுத்த எக்ஸாமுக்கு வாரது. சடப்பொருள் ஒன்றிலிருந்து இலத்திரன் அகற்றப்படுதல் ஒட்சியேற்றம் எனப்படும். அடுத்தது ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்பாய் அனோட்டு என அழைக்கப்படும். அனோட்டு ஆகும் என்று போடும். ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்பாய் அனோட்டு ஆகும். சடப்பொருள் ஒன்றிலிருந்து இலத்திரன் அகற்றப்படுதல் ஒட்சியேற்றம் எனப்படும். அடுத்த கொள்ளுங்க ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்பாய் அனோட்டு ஆகும். ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்பாய் அனோட்டு ஆகும். அடுத்த போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் யாதாயின் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக்கொள்ளுதல். யாதாயின் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக்கொள்ளுதல். யாதாயின் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக்கொள்ளுதல். யாதாயின் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக்கொள்ளுதல் தாழ்த்தல் எனப்படும். யாதாயின் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக்கொள்ளுதல் தாழ்த்தல் எனப்படும். யாதாயின் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக்கொள்ளுதல் தாழ்த்தல் எனப்படும். அடுத்த போடுங்க தாழ்த்தல் நடைபெறும் மின்பாய் கேதோட்டு ஆகும். 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 ரைட் அப்போ அடுத்த போட்டுக்கொள்ளுங்க கரி மாதிரி அனோட்டையும் கதோட்டையும் இனங்காணும் முறை. அனோட்டையும் கதோட்டையும் இனங்காணும் முறை. அனோட்டையும் கதோட்டையும் இனங்காணும் முறை. அனோட்டையும் கதோட்டையும் இனங்காணும் முறை. கவனம் எக்ஸாம் கட்டாயம் ஏற்படா. அனோட்டையும் கதோட்டையும் இனங்காணும் முறை. அதில் ஒன்றளிக்கொள்ளுங்க தாக்க வீத தொடரில் மேலே உள்ள உலோகம் அனோட்டாகவும். தாக்க வீத தொடரில் மேலே உள்ள உலோகம் அனோட்டாகவும். தாக்க வீத தொடரில் மேலே உள்ள உலோகம் அனோட்டாகவும்.
தாக்க வீத தொடரில் மேலே உள்ள உலோகம் அனோட்டாகவும் கீழே உள்ள உலோகம் கதோட்டாகவும் கருது. ரெண்டாவது அனோட்டில் ஒட்சியேற்றமும் கதோட்டில் தாழ்த்தல் நடைபெறும். ரெண்டாவது அனோட்டில் ஒட்சியேற்றமும் கதோட்டில் தாழ்த்தல் நடைபெறும். 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 அடுத்த மூன்றாவது விஷயம், மின்ரசாயன கலங்களில் அனோட்டு மறையாகவும் அதாவது மறைமின்பாயாகவும் கதோட்டு நேர்மின்பாயாகவும் தொழிற்படும். மின்ரசாயன கலங்களில் அனோட்டு மறைமின்பாயாகவும் கதோட்டு நேர்மின்பாயாகவும் தொழிற்படும். அனோட்டு மறைமின்பாயாகவும் கதோட்டு நேர்மின்பாயாகவும் தொழிற்படும். அனோட்டு மறைமின்பாயாகவும் கதோட்டு நேர்மின்பாயாகவும் தொழிற்படும். இதில் அந்த மின்ரசாயன கலங்கள் அண்டர்லைன் பண்ணணுங்க பிள்ளை. நான் சொல்ல மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. ஏனென்றால் மின்ரசாயன கலங்கள் மட்டும்தான் புரியுது. நீங்கள் அனோட்டுண்டா மைனஸ் கதோட்டா ப்ளஸ்ன்னு பரமே வச்சுக்க கூடாது. சார் மின்ரசாயன கலங்களை மட்டும்தான் அனோட்டு மைனஸாக இருக்கும், கதோட்டு ப்ளஸ் ஆக இருக்கு. சார் மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் அனோட்டு ப்ளஸ் ஆகிருக்கும், கதோட்டு மைனஸ் ஆகிருக்கும், மாறிவே. சரியா பிள்ளையா? ஓகேயா? இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் எங்க காணல, அது போடுங்க. அந்த ஷேட்டில் ஓகே போடுங்க, லைக் பட்டன் போடுங்க, அதை செய்யுங்க. ரைட், வழியாச்சா? இந்த போர்டு அடிக்க போகிறோம், அடிச்சாங்கள போகிறோம். ரைட், ரைட். இப்போ கணக்கு செய்வோம். இப்போ பாருங்க, இங்க உங்களுக்கு முதல் நாகத்தல் செப்புத்தல் நான் இப்போ மாறித்தாரோம். உங்களுக்கு இரும்பும் செப்பும் தார் தானே, ஒரு பக்கம் இரும்புத்தாடு, மற்ற பக்கம் செப்புத்தாடு. இப்போ என்ன செய்ய அப்படின்றால், இதில் அவதானம் அனோட்டில் நடைபெறும் தாக்கம், அனோட்டில் நடைபெறும் தாக்கம். அடுத்தது கதோட்டில் நடைபெறும் தாக்கம். ரைட், முண்டே முழுதும்
கண்டிஷன் எல்லாம் எழுதணும் வைவரி பேர் வரும் ரைட் இப்படிதான் உனக்கு கேள்வி வரும் போல இப்படிதான் கேள்வி வரப்போ எக்ஸாம் இப்போ இது அந்த போட்டு கேட்பான் மாறி மாறினது இதில் அவதானம் என்ன அனோட்டு என்ன நடக்கும் கதவுல என்ன நடக்கும் அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் இதில் எது அனோட்டு எது கதவுட்டு தெரியாது அப்போ நீங்கள் சொல்ல முடியாது கண்டுபிடிக்கணும் அதுதான் 3 முறை சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வச்சு நீங்கள் செய்யுங்க டென்த்தில் எது அனோட்டு எது கதவுட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்போ அனோட்டு கதவுட்டு கண்டுபிடிச்சா ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கலாம் ரைட் கண்டுபிடிச்சா என்ன செய்யலாம் அனோட்டா உள்ளவர் அதாவது மைனஸ் வந்து கரைய போறார் கதோட்டா உள்ளவர்கிட்ட என்ன செய்ய போகுது வாயுக்கு மிக வெளியேற போகுது ரைட் அதை வச்சு என்ன செய்யலாம் வெளியே கொள்ள முடியாது சரியா எழுதிட்டீங்களாடா தாங்க வழங்கினாக்க ரைட் அப்போ கவனிக்க பிள்ளையர் நாங்கள் இங்கே இந்த ரெண்டுலையும் எது அனோட்டு எது கதோட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் பார்க்குறீங்க பிள்ளையர் இந்த ரெண்டு மூலத்தில் வந்து தாக்க விதத்தோட மேலே உள்ள வந்து அனோட்டாக இருக்கும் கீழே உள்ள கதோட்டாக இருக்கும் அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் மேலே இருக்கிற இப்படி இருக்க பாருங்க கொஞ்சம் ஐதேசனுக்குள்ள செப்பு இருக்க போது தெரியுதா ரைட் இங்க அப்படியே ஈயம் வெள்ளியம் ரைட் இப்படி போற பாருங்க பின்ன வந்து பாத்தீங்கன்னா பாருங்க நாகம் இங்க இருக்கிறார் சாரி இரும்பு இங்க இருக்கிறார் செப்பு இங்க இருக்கிறார் அப்ப இது யார் மேல இருக்கிறார் இரும்பு தான் மேல இருக்கிறார் சரியாவில்லை அப்ப என்ன இருக்கும் அப்ப இந்த இரும்பு வந்து அனோட்டாக இருக்கும் செப்பு வந்து கதோட்டாக இருக்கு ரைட் அதாவது செப்பு பிளஸ் இரும்பு வந்து மைனஸ் ஆக இருக்கு ரைட் இப்ப நாங்க தாக்கத்தை பார்த்து அவதானம் எழுதுவோம் அப்ப அனோட்டு நடைபெறும் தாக்கம் அதாவது இரும்பு நடைபெறும் தாக்கம் என்ன நடக்க போகுது இரும்பு கரைய போறேன் இரும்பு தடை செய்ய போது கரைய போதும் அப்ப என்ன செய்ய போறோம் Fe solid அதான் இடத்தை விளக்க போறேன் அப்ப என்ன செய்ய போகுது Fe2 plus 2n வர போறேன் சார் அனோட்டு கடை இருந்தால்
Fe solid அங்க Fe2 plus aqueous plus 2n வரப்போகுது. அதே மாதிரி கதோட்டு இடையே வரும் தாக்கம். கதவுல என்ன உலோகம் இருந்தாலும் பயன்படுத்த என்ன செய்யலாம்? அந்த ஐஎஸ்எம் வாயு வெளியேற தாக்கம் தான் வரப்போகுது கதோட்டு தாக்கம். அப்ப என்ன செய்ய போறோம்? முதல் அதே தாக்கம் தான். 2H plus aqueous plus 2E அங்கால ஹைட்ரஜன் வாயு. ரைட். அப்ப இங்க அவதானத்தை பார்ப்போம். அவதானம் என்ன அவதானங்கள் பாருங்க உண்டு. இரும்பு தகடு இடத்துல நடக்குது. அப்ப என்ன செய்யுது? இங்க இரும்பு தகடு கரைய போகுது. இரும்பு தகடு கரையும். வேற என்ன நடக்குது? செப்பு தகட்டு கண்மையில வாயு குமிழிகள் வெளியேறும். வேற என்ன பிள்ளைய? இங்க மின்னோட்டம் பாய் என்ன? அப்ப என்ன செய்யும்? கல்வனோமானி வாசிப்பை காண். மின்னோட்டம் பாய் மட்டும் என்னங்கானது நாங்க என்ன செய்யணும்? கல்வனோமானி வேற மட்டும் இங்க கல்வனோமானி வாசிப்பை காண். நாங்க மின்னோட்டம் பாய் மட்டும் போட்டா போல என் அவதானம் பண்ற கண்ணால பாக்குற அவதானம் கல்வனோமானி வாசிப்பை காண். ரைட். அப்ப இவ்வளவு விஷயம் தான் உங்க எக்ஸாம் வர போகுது. சரியா? சின்ன விஷயம். அப்ப ரெண்டு தாக்கம் நீங்க அனோட்டு கதோட கண்டுபிடிச்சா ரெண்டு தாக்கம் எழுதலாம். கதோட தாக்கம் மாறாது அப்படியே வரும். இதை மட்டும் என்ன செய்யும்? மூடாங்க மட்டும் மாற போகும். இதை நோடிட்டீங்கன்னா அவதான் என்ன செய்யணும்? அப்படியே எழுதிட்டு போகலாம். அனோட்டு கரையும் கதோட்டு கிட்ட வந்து வாயு கும்பிட முடியும். அழுதும் முன்னே படுதும் வெளியே போட்டு இரும்பும் நாகமும் செய்யும். இரும்பும் நாகம் எழுதும். விளங்குதா பிள்ளையர்? சரியா எழுதிட்டீங்களா? உடனே எதுக்கு எழுதுங்க?
நாகம் இரும்பு. நாகம் இரும்பு. அவ்வளோ ஒரே அதான் அந்த மாதிரி தகடு மட்டும் மாறும். தகடு மட்டும் மாறுறா சரி. இப்போ நாகம் இரும்பு விழுங்க. சரியா அப்புறம் எழுதிட்டீங்களா? சொல்லுங்க போல லோமா இல்லையா ஏதாவது சொல்லணும். விளங்குதா விளங்கு இல்லையா ஏதாவது சொன்னா தான் தெரியும். செட் பண்ணுங்க. ரைட். இப்போ யார் என்னோட்டா இருக்கு அதை விட்டு பாருங்க. நான் தான் மேலே இருக்கேன். நானும் என்னோட்டு மைனஸ் கதோட்டு ப்ளஸ். இப்போ என்ன செய்ய போகுது? இப்போதான் கரைய போகிறேன் நாகத்தேடு. அப்போ சர்டன் சொல்லிட் சர்டன் ட்ரூ ப்ளஸ் இங்கே நடக்கும் 2 8 ப்ளஸ் எக்வாஸ். இது மாறாத பிள்ளை அப்படியே இருக்கு. என்னவதான் நாகத்தகடு கரையும்
இரும்பு தகட்டுக்கு மேல் வாயு குமிழ்கள் வெளியேறும். சரியா கூட விளங்கிட்டுதா? எல்லாரும் சொல்லுங்க ஒருக்கா. ரைட், மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அப்படியே விளங்கிட்டா? டவுட் இருந்தா கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணலாம். பண்ணிக்காது எங்க பேஜ் விளங்கிட்டா எல்லாம்? விளங்கிட்டுதாடா? அப்போ உலகம் ரசாயன கலங்கள் இப்படித்தான் தாக்கம் மாறி மாறி வருமாடா. அப்ப எந்த தாக்கம் வந்தா செய்யக்கூடிய இருக்குதா? செய்வீங்களா? உங்களோட ஷட் பண்ணுங்க. அல்லது மேக்க என்ன அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க. இல்லாட்டி விளங்க இல்லையா? ஏதாச்சும் சொல்லுங்க ஒன்று. ரைட், சரி. அப்ப கிளியர் ஒன்று ஒன்று தரலாம். இப்ப முழு பேரும் எனக்கு இப்ப பதில் சொல்லணும். சரியானே? ரைட், பா. மேக்னீசியமும் இரும்பு முழு பேரும் செய்யும். எல்லாரையும் கேட்பேன். ஐயா செய்தா கிளாஸ் முடியலாம். சொல்லுங்க, எது என்னோட எது கதை ஒட்டு? என்னோட எது கதை ஒட்டது? Anode minus cathode plus. என்னடாக பதாக்கம்
magnesium solate, magnesium 2 plus equals plus 2e. இங்க 2h plus மாறாது. இங்க என்ன நடக்குது? magnesium தகடு கரையும் இரும்பு தகட்டு கண்மையில் வாயு குமிழ்கள்